பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை வைகாசி ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை தூப தீபம் நைவேத்தியமெல்லாம் உற்சவமூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம் 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில் ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம், ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது இந்த ஆனி மாதத்திற்குரிய பலன்களை கன்னி ராசி. கன்னி ராசின்னு சொல்வதிலும் உபயராசி என்று சொல்வதிலும் குணத்துக்குரிய ராசி, தனத்துக்குரிய ராசி, ஏஜென்ட்டுக்குரிய ராசி, தகராறுக்கு உரியது, தகராறை தீர்த்து வைக்கக்கூடியது, மனத்துக்கு உரியது, தனக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் நடக்கக்கூடிய ராசி, தாய்மை பற்றுள்ள ராசி, மதிப்பு கொடுக்கக்கூடிய ராசி, மதிப்பும் வனப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ராசி. அதுதான் என்னவோன்னு தெரியல. அந்த மிதுனத்துக்கு அறிவுக்கு உரியது, இந்த கன்னிக்கு தனத்துக்கு உரியது. மகாலட்சுமி கன்னின்னா யாரு? மகாலட்சுமி. அதுக்கு தான் கன்னி மூல கணபதி. அதுக்கு தான் கன்னி மூல கன்னி மூலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? கன்னி மூலை தெற்கும் மேற்கும் சேர்ந்த பகுதி கன்னி மூலை, தென்மேற்கு மூலை கன்னி மூலை. அதனால தான் அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம். அதனால தான் என்ன சொல்கிறோம்னா அந்த கன்னி ராசி, உபயராசி, கன்னி ராசி ஞானத்துக்கு உரியது, கன்னி ராசி சித்திக்கு உரியது, கன்னி ராசி முழுக்க முழுக்க ஞானம். அந்த கன்னி ராசி என்ற தமிழ் புரட்டாசியில் தான் சரஸ்வதி பூஜை, அந்த கன்னி ராசி என்ற புரட்டாசியில் தான் ஆயுத பூஜை, அந்த கன்னி ராசியில் தான் ஏகன் அநேகன் கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பான இடம். மகாவிஷ்ணு புரட்டாசி சனிடா நான்வெஜ் சாப்பிட்டாதரா சொல்கிறோம்ல. அப்போ எவ்வளவு மதிப்பு இருக்குது பாருங்க. அந்த உள் உணர்வு தான் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், 12 ராசிங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது அர்த்தம் இல்லை. உங்களுக்கு என்ன ஓடுது? உங்களுடைய லக்னம் என்ன லக்கணம்? அப்போ உங்களுடைய லக்கணம் விருச்சக லக்கணம். அப்போ விருச்சக லக்கணத்துக்கு 8ஆம் இடம் புதன் பாவி. பார்த்தீங்களா? 8க்கும் 11க்குரிய புதன் பாவி. அப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதனால தான் கன்னிக்கு அந்தளவுக்கு மதிப்பு உண்டு. அப்போ இதே பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போ ஆரம்பிச்சிருச்சு. கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சக ராசி, தனுசு, மகரம், இதுவரையும் ஒரு எல்லையில்லாத மகத்துவம், மிக சிறப்பற்ற, எல்லா வகையிலையும் கஷ்டத்திலிருந்து நீக்கப்பட்ட, துன்பத்திலிருந்து
சுபத்துக்கு வரக்கூடிய சுகத்தை தரக்கூடிய ராசிகள் இந்த 5 ராசிகள். பாருங்க, உங்க ராசிக்கு எல்லாமே ஓரளவுக்கு தனுசு 8நாலும் அவருடைய வீடு அப்ப கெடுக்க மாட்டார். அப்ப கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும். இந்த கன்னிராசி ராசிநாதன் உங்க வீட்டில், அதாவது 12க்குரிய சூரியனோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் மென்மேலும் மெருகு ஏற்றக்கூடிய ராசி தான் கன்னிராசி. நிச்சயமாக அந்த கன்னிராசிக்காரங்க கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி, தரகாக இருந்தாலும் சரி, கமிஷனாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, உள்நாடாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி, உள் டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, எல்லா வியாபாரமும் சரி, கிரே சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேஷ்னரி, வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேஷ்னரி, ஃபைல்ஸு, இந்த மாதிரி எல்லாமே புக் சம்மந்தப்பட்டது, எல்லாமே நூலகம் சம்மந்தப்பட்டது, எல்லாமே அதுக்கிடையில் இன்னும் உங்களுக்கு பேங்க் சம்மந்தப்பட்டது, ஐஆர்எஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு உண்டு. கன்னிக்கு ஈடு கன்னி தான். எல்லா தொழிலுக்கும் உரிய இடம். எல்லா தொழிலுக்கும் உரிய இடம்னா அந்த அனுசரணை இருக்கக்கூடிய இடம், அதுதான் கன்னி. அதனால தயவு செய்து கன்னி ராசி நேயர்களுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் அவங்க செஞ்சிருவாங்க. கன்னி ராசிக்காரங்கிட்ட எந்த தொழிலை கொடுத்தாலும் செஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட ராசி கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் நிச்சயமாக பாருங்க, குருவும் உங்களுக்கு 11 இருக்கார். அப்போ லாபாதிபதி இருக்கார். அதே மாதிரி 12க்குரிய சூரியன் உங்களுக்கு 10ல் இருக்கார். 10, 11, 12 10ல் இருக்கார். அப்போ கர்மாதிபதியாக இருக்க, அதாவது உங்கள் ராசிநாதனும் ராசி அதிபதியும் விரையாதிபதியும் சூரியன்லையா 12ல் விரையாதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும்? பகை இல்லை, ரெண்டுமே நல்லா கொடுக்கக்கூடியவங்க தான். அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய காலமாக இருக்கும். புதிய தொழிலாக இருந்தாலும் சரி, நிறுவனமானாலும் சரி, திருமணமானாலும் சரி, புத்திரபாக்கியம்னாலும் சரி, எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மிதுன மாதம் அமையும். அதனால தான் நிச்சயமாக உங்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு கடல் கடந்து போகிறதுக்கு தயக்கம் தேவையில்லை, கடல் கடந்து போகிறதுக்கு மயக்கம் தேவையில்லை, கடல் கடந்து போகிறதுக்கு எந்த விதமான பயமும் இன்றி எங்கே வேணாலும் போய் செய்யும் தொழில் தெய்வம், ஒர்ஷிப் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். சிக்கனத்துக்கு அரசர் நீங்கள் தான். அரசர் நீங்கள் தான். அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவர் நீங்கள் தான். எல்லா வகையிலையும் எந்த பைசா எங்கே செலவாகும், எங்கே செலவழிக்கக்கூடாதுங்கிறத ஆராய்ச்சி அறிந்து புரிந்து தெரிந்து செய்யக்கூடியவங்க கன்னிராசி. வேறு ராசி இல்லை. இவங்களுக்கு என்ன செஞ்சால் எவ்வளோ செலவாகும், இவங்களுக்கு என்ன செஞ்சால் எவ்வளோ செலவாகும், இது எல்லாத்தையும் பகுத்தாய்ந்து செய்யக்கூடியவங்க தான் கன்னிராசி. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆனி மாதம் என்று சொல்லுவதை விட இந்த மிதுன மாதம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அந்த கன்னி மாதம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தென்மேற்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி மகாத்மியம், மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள், மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட அத்தனை பதிகங்களும் பாராயணம் பண்ணி கண்டிப்பாக செல்வ சிறப்போடு குபேரனாக வாழுமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.